இன்னொரு சகோதரர் கேட்கிறார், மக்கா மதீனா சென்று தொழுவதில் மக்கா 1,00,000 நன்மை ஒரு தொழுகைக்கு, மதீனா 50,000 நன்மை. மதீனா செல்லும் நாட்களில் 5 நேர தொழுகை தொழுதால் 2.5 லட்சம் நன்மை இலக்கிற நேரம் விடுகிறதே, சிறப்பு எங்கே சென்று விடுகிறது? சரியான கேள்வி. இதுக்கு தான் பேருங்க எதையோ எங்கேயோ மாற்றுறதுங்க. அவர் கேட்கறதுடைய சுருக்கம் என்னண்டா, ஹரம் ஷெரீஃபில் தொழுதோம்னா ஒரு நேரத்துக்கு 1 லட்சம் நன்மை, ரவுதா ஷெரீஃபில் போய் தொழுதோம்னா ஒரு நேரத்துக்கு 50,000 தொழுகை. ஏன் நீ மதீனாவுக்கு போறீங்க? மக்காவிலே இருந்து தொழுதுக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் 2.5 லட்சம் நன்மை அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்குமே. அதனால மக்காவிலேயே போய் இருந்துக்கங்க, துபைக்கு வராதிங்க, அங்கேயே இருந்துக்கிறேன். மக்காவில் இருந்துக்கிட்டே அரமுக்கு வராமல் அந்த தொழுகிற பாவிகளை பார்த்துட்டு வர்றேன். ரூமில் தொழுதுக்கிட்டு இருக்கிறான். என்னடா மதீனாவுக்கு போறதை தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தா அந்த சகோதர விஷயத்தில் நான் வருத்தப்படுறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரம் இருக்குது. நன்மைகள் குறையலாம். உங்களுடைய உள்ளத்துடைய உணர்வை அல்லாஹ் பார்க்குறான். உள்ளத்துடைய உணர்வை பார்க்குறான். உங்களுக்கு தெரியும், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறதுல ஏராளமான நன்மை இருக்குதா இல்லையா? அல்லாஹுவை புகழ்றதுல ஏராளமான நன்மை இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரம் வச்சிருக்கிறான். நிற்கும் போது குர்ஆன் ஓதுறோம். நிற்கும் போது என்ன ஓதுறோம்? குர்ஆன் ஓதுறதையுடைய சிறப்பு தஸ்பீஹ் செய்வதை விட அதிகம் தானே. அங்க குர்ஆன் ஓதுறதுக்கு அதிக நன்மையா, சுப்ஹானல்லாஹ் சொல்றதுல அதிக நன்மையா? அப்ப ருக்குல போய் குர்ஆன் ஓதிரலாமா? சொல்லுங்க. சுஜூதுல போய் குர்ஆன் ஓதிரலாமா? அந்த இடத்துக்கு எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும். ருக்குல போனா தஸ்பீஹ் செய்ய சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. குர்ஆன் ஓதுவது நிக்கிற நிலையில ஓதிக்க. ருக்குவுக்கு சுஜூதுக்கு போனா சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்லு, சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்லு. அத்தஹியாத்துல உட்கார்ந்து அத்தஹியாத்தை படி. அங்கே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நன்மை அதிகமாக கிடைக்கணும்னு அதிக பிரசங்கித்தானே இது. எந்த நபி மக்காவில் தொழுதா ஒரு நேரத்துக்கு 1 லட்சம் நன்மை சொன்னாங்களோ அந்த நபி தான் சொல்றாங்க மதீனாவுக்கு வந்து என்னை சந்திட்டு என்ன ஜியாரத்து செய்யுங்கிறாங்க. மன்சார கபரி பாத மௌத்தி ஃபக அன்னமா ஸாரனி ஃபி ஹயாத்தி. வேற ரிவாயத்தில் ஃபகத் வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. எதுக்கு சொல்றாங்க இது? இதெல்லாம் திட்டமிட்டு மதீனாவுக்கு போறதை தடுக்கிறதுக்காக வேண்டி. மதீனாவுக்கு போகக்கூடாது, போகாத ஆள் தெரியுமா? தஜ்ஜால் தான். மதீனாக்குள்ள நுழைய மாட்டேன்னு இருக்கிற ஆள் யாரு? அந்த தஜ்ஜாலுடைய குணம் நமக்கு வேண்டாம். நீங்க அவ்வளவுக்கு நீங்க கஷ்டம்லாம் பட வேண்டாம். அந்த 2.5 லட்சம் நன்மையை உங்க உணர்வுனால அல்லாஹ் கொடுத்துருவான். உங்களுடைய உணர்வு மூலமா கிடைச்சு போடும். நீங்க போடுற அந்த அக்கவுண்ட் இருக்குது, கணக்கு இருக்குது, அக்கவுண்டிங், இதெல்லாம் பொய்யாயிரும். நீங்க அங்கே போய் ஒரு நேரத்தில் உணர்வோடு நின்றீங்கன்னா ஏகப்பட்ட நன்மை கிடைச்சு போயிடும். ஆகையினால மதீனாவுக்கு போவதை தடை செய்வதற்காக வேண்டி தினம் 2.5 லட்சம் 5 நேரம் போயிடுதே, அந்த அங்கே போய் 10 நாள் தங்குறத இங்க 10 நாள் தங்கினா அந்த நன்மை கூடிருமே அப்படிங்கிறது கவுண்டிங் சரியில்லை. நபியுடைய வழிக்கு முரணாக இது யோசிக்கிறது. மதீனாவுக்கு போறதை தூண்டுனது நபி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்ன எப்படி அவங்களுக்கு ஷஃபாஅத் கிடைக்கும்? ஏன் அவங்க அதை புகழ்ந்து சொல்றாங்க, வரவேற்கிறாங்க, எடுத்து ஏன் சொல்றாங்க, வர்றதை ஏன் தூண்டுறாங்க? சகோதரர்களை யோசிச்சு பார்க்கணும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததைத்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நம்ம மண்ட மூலனால யோசிச்சு இதுக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா நீங்க ருக்குலையும் நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ஓதிக்கிட்டுறீங்க, சுஜூதுலையும் போய் அதான் குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டுறீங்க. அது உங்களுடைய தொழுகையாக ஆகாது, உங்களுடைய மன இச்சையின்படி தொழுததாக ஆகும். அதனால மக்காவுக்கு போற நேரத்தில் மக்காவுக்கு போங்க, மதீனாவுக்கு போற நேரத்தில் மதீனாவுக்கு போங்க, அதனால நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க.